அன்பான மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேற்றைக்கு நடத்திய பாடத்தில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கரிம வேதியியலுடைய அடிப்படை கருத்துக்கள் அந்த பாடத்தில் இருந்து நம்ம ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். அந்த ஹோம்ஒர்க்கில் கொடுக்கப்பட்டிருந்த 15 கேள்விக்கான விடைகளை நம்ம இப்போ நடத்துறோம். சரியா? முதல் கேள்வி பாருங்க. The number of olefinic bonds in the given compound is R. So பின்வரும் தமிழ் மீடியம் பசங்களுக்கு பின்வரும் சேர்மத்தில் காணப்படும் ஒலிஃபினிக் பிணைப்புகளினுடைய எண்ணிக்கை என்ன? சோ ஒரு சேர்மம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சேர்மத்தை நீங்க பாத்தீங்க அப்படினா ஒலிஃபினிக் பிணைப்புகள் அல்லது ஒலிஃபினிக் பாண்ட். ஒலிஃபினிக் பாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படினா டபுள் பாண்ட். டபுள் பாண்ட் அப்படிங்கிறது என்னன்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணோம். கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ங்கிறது சரியா மென்ஷன் பண்ணோம். இங்க பாத்தீங்க அப்படினா இங்கேயும் டபுள் பாண்ட் இருக்குது. இந்த டபுள் பாண்ட் இருக்குது. இங்க ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. ட்ரிபிள் பாண்ட் நமக்கு ஒலிஃபின் கிடையாது. சோ அதனால இத விட்டுறலாம். இருந்தாலும் நான் சொல்றேன் இதெல்லாம் ஃபங்க்ஷன் குரூப். என்ன அப்படினா வினை தொகுதிகள். சோ இப்ப வினை தொகுதியில் வரக்கூடிய டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ நம்ம இந்த மாதிரி இருக்கு. நம்ம என்ன செய்யணும் தரத்துல எடுக்க தேவையில்லை. ஒலிஃபினிக் பாண்ட்னா டபுள் பாண்ட் மட்டும் தான். சோ அப்படி வராது. சோ இந்த டபுள் பாண்டை நம்ம கணக்குல எடுக்க தேவையில்லை. ஏன் எடுக்க வேண்டாம் அப்படினா இது ஃபங்க்ஷன் குரூப்ல வரக்கூடிய டபுள் பாண்ட். இது ஒலிஃபினிக் பாண்ட் கிடையாது. ஒலிஃபினிக் பிணைப்பு இது கிடையாது. சோ அப்ப ஒலிஃபினிக் பிணைப்பு அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஒரு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். அடுத்து இங்க ஒரு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. சோ அப்ப மொத்தத்துல ரெண்டு ஒலிஃபினிக் பிணைப்பு தான் ஒலிஃபினிக் பாண்ட் தான் இதுல இருக்குது. சோ இந்த ஆன்சர் என்ன அப்படினா A ஆப்ஷனுக்கு சரியான விடை. சரியா? சோ இத கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் சேர்மத்தில் காணப்படக்கூடிய ஒலிஃபினிக் பிணைப்புகளுடைய எண்ணிக்கை 2. அடுத்த கணக்கு பாருங்க. அடுத்த கேள்வி பாருங்க. என்ன காம்பவுண்ட் ஒரு காம்பவுண்ட் எழுதிருக்காங்க. இதுல C2 கார்பன் 2 கார்பன் 3க்கு இடையில் காணப்படக்கூடிய பாண்ட் என்ன டைப்னு கேக்குறாங்க. அந்த பிணைப்பு C2 மற்றும் C3 பிணைப்புக்கு இடையே காணப்படக்கூடிய தன்மை என்ன? சோ என்ன கொடுத்துறாங்க அப்படினா ஹைபிரிடைசேஷன் பத்தி கொடுத்திருக்காங்க. சரிதானா? சோ ஹைபிரிடைசேஷன் sp sp2 கொடுத்திருக்காங்க. sp3 sp3 sp sp3 அப்புறம் sp2 sp2. சோ இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படினா இந்த கார்பன் 2 எது கார்பன் 3 எங்க இருந்து இருக்குன்னு பார்க்கணும். சோ இப்ப நம்பரிங் கொடுத்தாகணும். அப்ப நம்பரிங் எப்படி கொடுக்கிறது? சோ நம்பரிங் கொடுக்கும்போது நம்ம பார்க்க வேண்டியது அப்படினா இங்க ஃபங்க்ஷனுக்கு டபுள் பாண்ட் இருக்கு. சரிதானா? இங்க ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. இங்க என்ன இருக்கு அப்படினா டபுள் பாண்ட் இருக்கு. மல்டிபிள் பாண்ட் சொல்றோம். பல்க் பிணைப்பு காணப்படுகிறது. அப்ப இதுக்கு நீங்க நம்பர் கொடுக்கணும். அப்ப எப்படி நம்பர் கொடுக்கணும் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா இப்போ இந்த பிணைப்பு சிமெட்ரிக்கலா இருக்குதா சீர்மைத்தன்மையோட இருக்குதா அல்லது அன்சிமெட்ரிக்கலா சீர்மைத்தன்மையற்ற இருக்குதா அப்படிங்கறத முதல்ல மென்ஷன் பண்ணணும். சோ எப்படி சீர்மைத்தன்மை அப்படிங்கறது பார்க்கலாம் அப்படினா சப்போஸ் இங்க இருந்து கொடுத்து பாருங்க. இங்க இருந்து கொடுத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 வரும். அங்க இருந்து கொடுத்து பாருங்க 1 2 3 4 5 6. சோ இங்க இருந்து கொடுத்தீங்க அப்படினா 1வது கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. 4வது கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்குது. சரியா? சோ அந்த சைடுல இருந்து கொடுத்தீங்க அப்படினா 2வது கார்பன்ல டபுள் பாண்டும் 5வது கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. சோ இது அன்சிமெட்ரிக்கல் சொல்றோம். இது சீர்மைத்தன்மையற்ற இருக்குங்க. ஒரே பொசிஷன்ல டபுள் பாண்ட் எந்த சைடுல இருந்து கொடுத்தாலும் அந்த நம்பர் ஒரே மாதிரி வந்தா தான் அது சிம்மெட்ரி சீர்மைத்தன்மையோட சொல்லுவோம். இங்க ஒரு டைரக்ஷன் லெஃப்ட் டு ரைட் கொடுக்கும்போது 1 4 வருது. ரைட் டு லெஃப்ட் கொடுக்கும்போது 2 5 வருது. சோ இப்படி வரும்போது இது சீர்மைத்தன்மையற்ற இருக்குது. சோ சீர்மைத்தன்மை இருந்துச்சுனா சிம்மெட்ரியா இருந்துச்சுனா டபுள் பாண்ட் குறைவான நம்பர் வர மாதிரி நம்பர் கொடுக்கணும். டபுள் பாண்ட் பிரெஃபரன்ஸ் ஆயிடும். டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டோட என்ன செஞ்சிரோம்னா பிரெஃபரன்ஸ் ஆயிடும். சோ குறைவான நம்பர் டபுள் பாண்ட் வர மாதிரி இருக்கும். எதுல சிம்மெட்ரியா இருந்துச்சுனா. ஆனா இது என்னது அன்சிமெட்ரி. அன்சிமெட்ரிங்கும்போது சோ சீர்மைத்தன்மை உடையதா இருந்துச்சுனா தமிழ்ல இதுக்கு பேரு சீர்மைத்தன்மை. சிம்மெட்ரியா இருந்துச்சு அப்படினா சிம்மெட்ரின்னு நான் சொல்றது அந்த நம்பர் ரெண்டு சைடுல இருந்து கொடுக்கும்போது ஒரே நம்பரா இருந்துச்சு அப்படினா தான் அது சிம்மெட்ரி. அன்சிமெட்ரி அப்படிங்கிறது சீர்மைத்தன்மை அற்று இருக்கக்கூடிய நிலைமை. சோ சீர்மைத்தன்மை அற்றது டிஃபரண்ட் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படினா ட்ரிபிள் பாண்ட் தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் டபுள் பாண்ட் விட. அப்ப நம்பரிங் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினா இதுக்கு குறைவான நம்பர் வரணும் ஸ்டார்ட் பண்ணனும். இந்த நம்பரிங் தப்பு. இந்த நம்பரிங் என்னது தப்பு. அப்ப 1ல இருந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். 1 2 3 4 5 6. நமக்கு பிணைப்பு எதுக்கு கேட்டாங்க? 2க்கு 3க்கு இடையில உள்ள பிணைப்பு வருதுனா அப்ப இந்த பிணைப்பு தான் பத்தி கேட்டாங்க. சரினா? இந்த பிணைப்பு தான் கேட்டாங்க. சோ இந்த பிணைப்புல இந்த கார்பன் என்ன ஹைபிரிடைசேஷன் இனக்கலப்பு அப்படினு பார்க்கணும். என்ன இனக்கலப்பு அப்படினு பார்த்தீங்க அப்படினா இந்த கார்பனுக்கு இங்க ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதுனால முப்பிணைப்பு இருக்கிறதுனால இனக்கலப்பு sp ஹைபிரிடைசேஷன் sp. இங்க கார்பன் ரெண்டு சைடுலயுமே நமக்கு ஒற்றை பிணைப்பு இருக்கிறதுனால ஹைபிரிடைசேஷன் sp3. அப்போ sp sp3 அப்படிங்கிறது சரியான விடை. சரியா? அப்போ C ஆப்ஷன் இங்க இருக்கு சரியான. சோ அடுத்த கேள்வி வாங்க.
which compound has alkyne group. கொடுக்கப்பட்டிருக்கிறதுல அல்கைன் வகையை சேர்ந்த சேர்மம் எது? எல்லாத்துலயுமே வந்து மூலக்கூறு மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்தாங்க. சோ ஒவ்வொரு மாலிகுலர் ஃபார்முலாக்கு நீங்க என்ன செய்யுங்க அப்படினா வந்து இந்த ஜெனரல் ஃபார்முலாவை கன்வர்ட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க C14 C7H14. இரண்டாவது பாருங்க C10H22. மூணாவது C19H16. நாலாவது C16H32. சோ நமக்கு அல்கைன் குரூப் அப்படினா Cn ஜெனரல் ஃபார்முலா CnH2n-2 அப்படி வரும். இதுதான் வந்து அல்கைன் தொகுதிக்கு உண்டான பொதுவான வாய்ப்பாடு. சோ இப்போ இத வந்து n ன்னு எடுத்துங்க. அப்போ Cn ன்னு எடுத்துட்டீங்க அப்படினா இது ஒரு வாய்ப்பாடு Cn அப்படினா இது வந்து 2 × 4 CH2n தான் வருது. இது 14 வர 7 × 2 அப்போ 2n தான் இது ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா இதனுடைய ஜெனரல் ஃபார்முலா CnH2n. அப்போ இது கிடையாது, அல்கைன் கிடையாது. அடுத்து பாருங்க Cn இத எடுத்துக்கிங்க அப்படினா இது Hn. இது என்ன கிடைக்கும் அப்படினா 20 கிடைக்கும். 2n ங்கிறது வந்து 20 வரும். சோ இங்க எக்ஸஸ் 2 இருக்கனால 2n + 2. அப்போ 2n + 2 இது வந்து அல்கைன் உண்டான வாய்ப்பாடு. இது அல்கீன் உண்டான வாய்ப்பாடு. இது அல்கீன் உண்டான வாய்ப்பாடு. இது அல்கேன் உண்டான வாய்ப்பாடு. இது அல்கேன் உண்டான வாய்ப்பாடு. அல்கேன் AND அல்கேன் உண்டான வாய்ப்பாடு. அடுத்து பாத்தீங்க அப்படினா Cn ன்னு எடுத்துட்டீங்க அப்படினா நமக்கு H2n என்ன வரும் அப்படினா Cn இது வந்து 9 வந்து n ன்னு எடுத்தீங்கன்னா 2n வந்து 18 வரும். ஆனா நம்மட்ட எத்தனை இருக்குன்னா 16 தான் இருக்கு. அப்போ -2. சோ Cn H2n -2. ஓகேவா? சோ இதுதான் வந்து என்ன இருக்குன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கான சரி கேள்விக்கான விடையாகும். சோ அல்கைன் உண்டான விடை வந்து Cn H2n -2. இதே நீங்க பாத்துங்க. இது என்ன கிடைக்கும் அப்படினா இது Cn எடுத்தீங்கன்னா 14 × 2 அப்படினா 32 வரும். சோ H2n. சோ இது வந்து அல்கைன் உண்டான வாய்ப்பாடு. ஓகேவா? சோ கொடுக்கப்பட்டிருக்கிற அல்கைன் உண்டான வாய்ப்பாடு கொடுக்கப்பட்ட மூலக்கூறு வாய்ப்பாடு C9H16 தான் வந்து அல்கைனா இருக்க முடியும். அப்போ C9H16. சோ ஆப்ஷன் C தான் வந்து இங்கேயும் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The IUPAC name for இந்த compound. சோ ஒரு காம்பவுண்ட் கொடுத்திருக்கோம். இந்த காம்பவுண்ட் உடைய IUPAC பேர் என்ன? சோ அத தமிழ்லயும் கொடுத்திருக்கேன், இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்கேன் பாருங்க. சோ ஒவ்வொண்ணா முதல்ல நேம் கண்டுபிடிச்சுங்க. சரியா? சோ இந்த காம்பவுண்ட் பாருங்க. காம்பவுண்ட்ல ஒரு கார்பாக்சிலிக் இருக்குது. சோ அப்ப கார்பாக்சிலிக் குரூப் இருக்கக்கூடிய ஒரு செயினை தான் நம்ம என்ன செய்யணும் அப்படினா வந்து லாங்கஸ்ட் செயினா எடுக்கணும். சோ இங்க ஃபங்க்ஷன் குரூப் வினைத்தொகுதி வந்து கார்பாக்சிலிக் அமிலம், கார்பாக்சிலிக் ஆசிட். சோ அப்ப பாக்கும்போது இந்த செயின்ல பாத்தீங்க அப்படினா 1 2 3 4 வருது. இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 வருது. இந்த செயின்ல பாத்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் வரதுனால இந்த செயினை நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படினா வந்து லாங்கஸ்ட் செயினா எடுத்துக்கோம். சரியா? சோ நம்பரிங் கொடுக்கும்போது ஃபங்க்ஷன் குரூப் வரக்கூடிய கார்பனுக்கு லீஸ்ட் நம்பர் வர மாதிரி கொடுக்கணும். சோ அப்ப இதுக்கு 1 2 3 4. சோ 4 கார்பன் இருக்கிறதுனால நாலு கார்பன் இருக்கிறதுனால இது வந்து பியூட். ஓகே, 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட். ரெண்டாவது இடத்துல ஒரு ஈன் இருக்கு. சோ அதான் அப்ப பியூட் 2 ஈன் போடலாம், 2 பியூட்டின் போடலாம். நமக்கு என்ன கொடுத்தாங்களோ பாத்தீங்க 2 பியூட்டின். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கிறதுனால 2 பியூட்டினாயிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து OIC ஆசிட் கொடுக்கணும். சோ 2 பியூட்டினாயிக் ஆசிட். தமிழ்ல பாருங்க 2 பியூட்டினாயிக் அமிலம், 2 பியூட்டனாயிக் அமிலம் இல்ல, பியூட்டினாயிக். ஓகே, 2 பியூட்டினாயிக் அமிலம். இதுதானே 2 பியூட்டினாயிக் அமிலம். சோ அடுத்து பாருங்க அப்படினா வந்து இது நம்ம எழுதிட்டோம். இந்த இடத்துல ஒரு எத்தில் இருக்கு. எத்தனாவது கார்பன்ல எத்தில் இருக்கு அப்படினா இரண்டாவது கார்பன்ல எத்தில் இருக்கு. சோ அத வந்து என்ன பண்ணா சப்ஸ்டிடியூஷன் வந்து எதா போடணும், ப்ரிஃபிக்ஸா போடணும். சோ 2 எத்தில். ஓகே, 2 எத்தில் ஹைஃபன் போடுங்க. 2 எத்தில் 2 பியூட்டினாயிக் ஆசிட் என்பது சரியான விடை. சோ அப்ப இத பாத்தீங்க அப்படினா இதுதான் 2 எத்தில் 2 பியூட்டினாயிக் ஆசிட். சோ 2 எத்தில் 2 பியூட்டினாயிக் அமிலம் என்பது இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் சேர்மத்திற்கான சரியான IUPAC பேர். அடுத்து பாருங்க அதுவும் IUPAC பேர் தான். சோ ஒரு காம்பவுண்ட் கொடுத்தாங்க. இந்த காம்பவுண்ட்ல பார்த்தோம் அப்படினா ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு. மோர் தென் 1 ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு. சோ வினைத்தொகுதி இருக்கு. ஒன்னு அமைடு CONH2 இருக்கு. இன்னொன்னு மீத்தாஸ் ஈத்தர், இன்னொன்னு ஈத்தர். இரண்டாவது வந்து ஈத்தர். மூன்றாவது வந்து ஒரு அமீன் இருக்கு. மூன்றாவது வந்து ஒரு அமீன். சோ பொதுவா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா பீரியாரிட்டி எப்படி இருக்கும் அப்படினா வந்து நமக்கு COH இருக்கும். அப்புறம் வந்து என்ன இருக்கும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா CO எஸ்டர் இருக்கும். COH பிரெஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படினா COH பிரெஃபரன்ஸ். அப்புறம் வந்து
எஸ்டர் வரும், அப்புறம் ஹாலைடு வரும் இந்த ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, ஆசிட் ஹாலைடு, ஆசிட் அமில ஹாலைடுகள் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும்னா அமைடு தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எதுக்கு வந்துடும் அப்படின்னா வந்து அமைடு. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அமீன், ஈத்தர் இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வினைத்தொகுதியில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு வரும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அமைடு தான் வரும். ஸோ அமைடு தான் நீங்கள் ஃபங்க்ஷன் குரூப் எடுத்துக்கிடணும். மித்த எல்லாத்தையும் நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னா வந்து இங்கே பதிலீகளாக சப்ஸ்டிடியூஷனாக தான் எடுத்துக்கணும். அப்போ அமைடு, ஸோ அமைடு லாங் செயின் பார்த்தீங்க அப்படின்னா இதான் லாங் செயின் உங்களுக்கு வரும். அமைடுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா 1 2 3 4. ஸோ 4 கார்பன் இருக்கிறதுனால இது வந்து பியூட். சரிங்களா? ஐயுபேசி போடும்போது ஃபர்ஸ்ட் இதனுடைய ரூட் வேர்ட் வந்து இருந்துச்சுன்னா பியூட் போடணும். சரியா? ரெண்டாவது கார்பன்ல ஒரு ஈன் இருக்கு, அதுவே 2 பியூட்டீன். இந்த பியூட் 2 ஈன் போடுங்க, அது 2 பியூட்டீன். ஓகே, சோ இது வந்து அமைடு. சோ பியூட்டின் அமைடு. ஓகே, பியூட்டின் அமைடு. சோ 2 பியூட்டின் அமைடு. இது 2 பியூட்டின் அமைடு. இங்க மூணாவது கார்பன்ல ஒரு மீத்தாக்சி. OCH வந்து இது ஆக்சி, இது மெத்தில். சோ மீத்தாக்சி குரூப், இது ஒரு அமினோ குரூப். நாலாவது கார்பன்ல ஒரு அமினோ, மூணாவது கார்பன்ல ஒரு மீத்தாக்சி. ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எழுதுனீங்க அப்படின்னா அமினோ ஃபர்ஸ்ட் வரும், மீத்தாக்சி நெக்ஸ்ட் வரும். சோ என்ன வரும் அப்படின்னா நான் தனித்தனியா எழுதுறேன், இடையில நல்லா மேல எழுதுறேன். 4 மீத்தாக்சி, சாரி 4 அமினோ, then 3 மீத்தாக்சி. ஓகே, 3 மீத்தாக்சி. சோ இது ஒரே லைன்ல தான் எழுதணும். சோ 4 அமினோ 3 மீத்தாக்சி 2 பியூட்டினமைடு. சோ என்ன வருது பாருங்க, பி ஆப்ஷன். 4 அமினோ 3 மீத்தாக்சி 2 பியூட்டினமைடு. பியூட்டினமைடு. சோ இதுதான் வந்து என்னது சரியான 4 அமினோ 3 methoxy 2 butylamide. Okay. Okay. அடுத்த கேள்வி பாருங்க. இதுவும் IUPAC பேர் கொடுக்கக்கூடியதா, IUPAC நேம் தான். ஆனா ஒரு வளைய சேர்மம், சைக்ளோ சேர்மம். சரிங்களா? சைக்ளோ சேர்மம். இந்த சேர்மத்துடைய பெயர் என்ன? சோ பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 1 2 3 4 5 5 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் இல்லையா? சோ அப்போ இத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு சைக்கிள் காம்பவுண்டா இருக்கனால, வளைய சேர்மமா இருக்கனால இது சைக்ளோபென்டேன். எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா சைக்ளோபென்டேன் வரும். சோ சைக்ளோபென்டேன், அது கரெக்ட். இப்போ நம்ம இந்த சப்ஸ்டிடியூஷன் பேர், இந்த பதிலிகளுக்கு எப்படி பேர் கொடுக்கிறது? சோ நீங்க எப்படி பேர் கொடுத்தாலும் சரி, இங்க இருந்து கொடுத்தாலும் சரி 1 2 3 தான் வரும், இங்க இருந்து கொடுத்தாலும் சரி 1 2 3 தான் வரும். சரியா? அப்போ இங்க எல்லா பதில்களுக்குமே வந்து ஒரு சமமான பேர், வந்து சிமெட்ரின்னு சொல்லுவோம். சீர்மத்தன்மையா இருக்குது. சோ சீர்மத்தன்மையா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சைக்கிளிக் காம்பவுண்ட் சீர்மத்தன்மையா இருக்கும் பொழுது நம்ம பேர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா வந்து அல்பபெட்டிக் ஆர்டர்ல பேஸ் பண்ணி கொடுக்கணும். சப்போஸ் சீர்மத்தன்மை இல்லாம வந்துச்சு அப்படின்னா நம்ம நம்பரிங் லீஸ்ட் நம்பர், லோயஸ்ட் நம்பர் வர்ற மாதிரி வந்து நம்பரிங் கொடுக்கணும். சோ நம்பரிங் கொடுக்கறத நீங்க முக்கியமா பார்க்க முடியாது. அந்த நம்பரிங் வந்து சீர்மத்தன்மை சிமெட்ரியா வந்துச்சு அப்படின்னா எந்த சைடுல இருந்து கொடுத்தாலும் சரி, நீங்க எங்க இருந்து கொடுத்தாலும் இங்க இருந்து கொடுத்தாலும் ஒரே நம்பர் வந்துச்சு. சோ நீங்க எங்க இருந்து கொடுத்தீங்கனாலும் 1 2 3 தான், இங்க இருந்து கொடுத்தீங்கனாலும் 1 2 3 தான். சோ இப்படி சிமெட்ரியா ஒரே மாதிரி நம்பரிங் வந்துச்சு அப்படின்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் இந்த நம்பரிங் வந்து ரெண்டு டைரக்ஷன்ல கொடுக்கும்போது வேற வேற நம்பர்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா லோயஸ்ட் நம்பர் எது வருதோ அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். இதுதான் இந்த ரூல். ஓகே, இப்போ நம்ம நம்பர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லோயஸ்ட் நம்பர் இப்போ எப்படி நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க இருந்து கொடுத்தாலும் இது ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இது குளோரோ, இது எத்தில், இது மெத்தில். சோ இது வந்து குளோரோ, இது மெத்தில், இது வந்து என்ன அப்படின்னா வந்து எத்தில். சோ ஆல்பபெட்டிக் ஆர்டர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா குளோரோ சி ஃபர்ஸ்ட் வந்து. அப்போ இங்க இருந்து 1 2 3 கொடுங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னா 1 குளோரோ 2 மெத்தில். சாரி, இப்போ நமக்கு வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர் கொடுக்கும்போது 1 குளோரோ, நமக்கு எத்தில் எங்க வரும்னா 3 எத்தில். ஓகே, 1 குளோரோ 3 எத்தில் 2 மெத்தில். ஓகே, அப்ப 1 குளோரோ 3 எத்தில் 2 மெத்தில். சரிங்களா? அப்ப 1 குளோரோ 3 எத்தில் 2 மெத்தில் சைக்ளோபென்டேன் அப்படிங்கிறது இதனுடைய IUPAC பேர். ஓகேவா? சோ தமிழ்ல பார்த்துட்டு அதே மாதிரி எழுதி. அதுல சைக்ளோன்ற வார்த்தை தமிழ்ல என்ன பயன்படுத்திருப்போம் அப்படின்னா வளைய அப்படின்னு வார்த்தை, வளைய பென்டேன். 1 குளோரோ 3 எத்தில் 2 மெத்தில் வளைய பென்டேன். சோ இது வந்து நம்ம இங்கிலீஷ் சொன்னா தான் கரெக்ட்டா வரும். ஏன்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர் ஃபாலோ பண்ணும்போது நம்ம இங்கிலீஷ் எழுதுனா சரியா இருக்கும். சரியா? அடுத்த क्वेश्चन பாருங்க. CH3 CH4 CH2 CH4 ஒரு காம்பவுண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா CH3 CH2 CH2 COH. இந்த கான்ஸ்டிட்யூட் பேர் ஆஃப் எந்த மாதிரியான ஐசோமர்ஸ் இந்த ரெண்டும் சேர்ந்து எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது. சோ இங்க பார்த்தா அப்படின்னா இந்த OH குரூப் இருக்கு, இங்க ஒரு CH2 குரூப் இருக்கு. இங்க பார்த்தா அப்படின்னா இங்க ஒரு COH குரூப் இருக்கு. சோ இதுல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் குரூப் 1, இதுல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் குரூப் 1, ரெண்டுக்கும் வந்து மூலக்கூறு வாய்ப்பாடு மார்க்கர் ஃபார்முலா ரெண்டுக்கும் சேமா தான் வரும். ஓகேவா? பாத்தீங்க அப்படினா தெரியும். கார்பன் 1 2 3 4 C4, ஹைட்ரஜன் பாருங்க 3 4 5 7 and 8.
ஆக்சிஜன் வந்து O2 வரும். அதே மாதிரி இங்கே பாருங்க 1 2 3 4 கார்பன், ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா 3 5 7 8 O2. சோ ரெண்டுக்கும் இவ்வளவு மாறுபாடு மாலிகுலர் ஃபார்முலா ஒண்ணு, பட் டிஃபரன்ஸ் எங்க வருது அப்படினா ரெண்டுல வேற வேற ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு, வேற வேற வினை தொகுதி இருக்கிறதுனால இந்த ரெண்டு சேர்மங்கள், இந்த ரெண்டு காம்பவுண்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய ஐசோமர் என்ன அப்படினா வந்து ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம். சொல்லுங்க, ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம் தமிழ்ல சொல்லும்போது வினை தொகுதி மாற்றியம் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஐசோமரிசம் shown by benzoyl is. சோ benzoyl காட்டக்கூடிய மாற்றியம் என்ன அப்படினு கேக்குறாங்க. சோ benzoyl உடைய ஃபார்முலா கொடுத்தாங்க. சோ வாய்ப்பாடு கொடுத்தாச்சு. இந்த வாய்ப்பாடு இதோட நம்ம pH எடுத்துக்கலாம், phenyl எடுத்துக்கலாம். phenyl சரியா? சோ இந்த இடத்துல நமக்கு ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப எப்படி எடுத்துங்க? கார்பன் நைட்ரஜன் டபுள் பாண்ட். ஓகே, சோ இந்த ஒரு ஹைட்ரஜன் போட்டுங்க. இங்க நீங்க OH போட்டுக்கலாம். அது ரெண்டு வகையா போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் போட்டுங்க. சரியா? சரி, இந்த டபுள் பாண்டுக்கு ஏதா இந்த இடத்துல ஒரு லோன் பேர் இருக்கு. இதை இப்படி நீங்க எழுதிக்கலாம். சரியா? இப்படி ஒரு அமைப்பு எழுதலாம். இன்னொரு அமைப்பு எப்படி எழுதலாம் அப்படினா இதுக்கு டபுள் பாண்ட் N, இந்த ஹைட்ரஜன் இத கொஞ்சம் மாத்திங்க. OH இந்த சைடு போட்டுங்க, இந்த லோன் பேர் இந்த சைடு போட்டுங்க, ஹைட்ரஜன் போட்டுங்க. சோ இந்த அமைப்பு நம்ம எப்படி சொல்றோம் அப்படினா யூசுவலா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல வரக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா ஒரு ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம் வடிவ மாற்றம்னு சொல்லுவோம். சோ கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பை பொறுத்து அந்த ரொட்டேஷன் வந்து அத சுழற்ற முடியாத தன்மைன்னு சொல்றோம். சொல்றா ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் சொல்லுவோம். அந்த இந்த கார்பன் நைட்ரஜன் இங்கே பாத்தீங்க அப்படினா கார்பன் நைட்ரஜனை பொறுத்து இங்க சுழற்ற முடியாத தன்மை ஏற்படுறதுனால உங்களுக்கு ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம் ஏற்படும். சோ இங்க கார்பன் டபுள் பாண்டுக்கு இடையில ஏற்படக்கூடிய அந்த ஜியோமெட்ரிக் ஐசோமரிசத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படினா சிஸ் டிரான்ஸ்னு சொல்லுவோம். சிஸ் மற்றும் டிரான்ஸ் வடிவங்கள்னு சொல்லுவோம். இதை எப்படி சொல்லுவோம் அப்படினா சின் ஆன்டி வடிவங்கள்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி இந்த ஆல்காக்சைன் சொல்லுங்க, அந்த ஆல்காக்சைன்ல ஏற்படக்கூடிய இந்த வடிவங்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படினா வந்து சின் மற்றும் ஆன்டி வடிவம். என்ன எப்படி இத சின்னு சொல்றோம் அப்படினா இந்த OH உம் H உம் இந்த கார்பன் நைட்ரஜன் டபுள் பாண்டுக்கு ஒரே சைடுல இருந்துச்சு அப்படினா சின், ஆப்போசிட் சைடுல இருந்துச்சுனா அது ஆன்டி. சோ இந்த வடிவ மாற்றி இந்த மாற்றிகளை எப்படி சொல்றோம் அப்படினா ஐசோமர் வந்து ஜியோமெட்ரிக் ஐசோமர்ஸ்னு சொல்றோம். சோ இது ஜியோமெட்ரிக் ஐசோமர்ஸ் ரெண்டு காட்டக்கூடிய மாற்றி வந்து என்ன? ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம். அடுத்து பாருங்க, which can show geometric isomerism. geometric isomerism என்ன சொல்றோம் அப்படினா வந்து இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்டுக்கு ரெண்டு சைடுலயும் வந்து ஒரே மாதிரி குரூப் இருந்துச்சு, அது சிஸ், வேற குரூப் இருந்துச்சு அப்படினா இந்த அந்த மாதிரி இருந்துச்சு அப்படினா வந்து சிஸ், ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்துச்சு அது டிரான்ஸ்னு சொல்லுவோம். முதல்ல geometric isomerism ஏற்படணும், வடிவ மாற்றம் ஏற்படணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா இந்த கார்பன்ல அட்டாச்ட் ஆகக்கூடிய குரூப் வந்து டிஃபரண்ட் குரூப்பா இருக்கும். அப்படி டிஃபரண்ட் குரூப்பா இருந்தா தான் அங்க ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம் பாசிபிள், இல்லன்னா ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம் இருக்காது. அப்போ இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சேர்மங்கள் ஒண்ணே பாருங்க, இது ரெண்டும் இந்த கார்பன்ல அட்டாச்ட் ஆகக்கூடிய ரெண்டு குரூப்பும் இங்கேயும் ரெண்டு குரூப்பும் எப்படி இருக்கு அப்படினா வந்து சேம் குரூப்பா இருக்கு. சோ இங்க ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம் பாசிபிள் இல்ல, வடிவ மாற்றம் பாசிபிள் இல்ல. அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படினா இங்க ரெண்டு டிஃபரண்டா இருக்கு, பட் இங்க எப்படி இருக்கு அப்படினா சேமா இருக்கு. சோ இங்க என்ன இல்ல ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம் வடிவ மாற்றம் பாசிபிள் இல்ல. ஒரே கார்பன் அட்டாச்ட் ஆகக்கூடிய குரூப் எப்படி இருக்க கூடாதுன்னா ஒரே மாதிரி இருக்க கூடாது. சோ இங்க பாத்தீங்க அப்படினா இங்க டிஃபரண்டா இருக்கு, இங்க எப்படின்னா டிஃபரண்டா இருக்கு. சோ இது பாசிபிள், ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம் வந்து இது பாசிபிள். இங்க பாத்தீங்க அப்படினா இங்க CH2 குரூப் வந்து சேம் குரூப்பா இருக்கு. சோ இந்த பாசிபிலிட்டி கிடையாது. சோ இந்த क्वेश्चनக்கு சரியான ஆன்சர் ஆக்க முடியும் அப்படினா வந்து ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம் கொடுக்கக்கூடிய சேர்மம் எதுவா இருக்கும் அப்படினா வந்து C ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட்டான ஆப்ஷன். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which of the following is optically active? எது வந்து ஒளிச்சுழற்றும் தன்மை உடையது? சோ ஒளிச்சுழற்றும் தன்மை உடையது அப்படினா நமக்கு வந்து முதல்ல என்ன இருக்கு அப்படினா கைரல் கார்பன். கைரல் கார்பன் என்ன? ஒரு கார்பனை சுத்தி இருக்கக்கூடிய நாலு குரூப் எப்படி இருக்கும்னா டிஃபரண்ட் குரூப்ஸா இருக்கும். டிஃபரண்ட் குரூப்ஸா இருந்துச்சு அப்படினா அது நம்ம கைரல் கார்பன் சொல்றோம். சோ கைரல் கார்பன் இருந்துட்டா மட்டும் அது ஒளிச்சுழற்றும் தன்மை உடையதாக இருக்கணும் அப்படினா ஒளிச்சுழற்றும் தன்மை உடையதாக இருக்கணும், அது ஆப்டிகலி ஆக்டிவா இருக்குன்ற எந்த நெசசிட்டியும் இல்ல. சோ கைரல் கார்பன் இருந்து கூட அது ஆப்டிகலி இன்ஆக்டிவா இருக்கலாம். அப்படினா அங்க எந்த சிமெட்ரி இருக்க கூடாது. சோ அந்த சிமெட்ரி இருந்து ஏதாவது சிமெட்ரி அங்க இருந்துச்சு, சீர்மைத்தன்மை இருந்துச்சு அப்படினா அங்க நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த சேர்மமும் என்ன செய்யும் அப்படினா வந்து ஆப்டிகலி ஆக்டிவா இருக்காது, ஆப்டிகலி இன்ஆக்டிவா தான் இருக்கும், ஒளிச்சுழற்றும் தன்மை அற்றதா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, இந்த காம்பவுண்ட் எடுத்துங்க, இந்த காம்பவுண்ட்ல இந்த கார்பன் எடுத்துங்க, இந்த கார்பனை பொறுத்தவரை இந்த ஒரு குரூப், இந்த ஒரு குரூப், இந்த ஒரு குரூப், இந்த ஒரு குரூப். அப்ப இது வந்து இது வந்து கைரல் கார்பன் தான். அசிமெட்ரிக் கார்பன் அது கைரல் கார்பன், சீர்மைத்தன்மையற்ற கார்பன் அது கைரல் கார்பன் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கார்பனும் கைரல் கார்பன் தான்.
ரெண்டு கைரல் கார்பன் இருந்தாலும் இந்த சேர்மம் ஒளிச்சுழற்சி தன்மை அற்றது. எப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த சேர்மத்தை half ஆ பிரிங்க, மேல இருக்கக்கூடிய சேர்மம் கீழ, மேல இருக்கக்கூடிய பகுதியும் கீழ இருக்கக்கூடிய பகுதியும் ஒரே மாதிரி இருந்தது. சோ இது என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சீர்மை தளம் இருக்குன்னு சொல்றோம். பிளேன் ஆஃப் சிமெட்ரி, ஒரு சீர்மை தளமானது இங்க காணப்படுகிறது. எனவே இந்த சீர்மை தன்மை இருக்கிறதுனால இந்த சேர்மம் ஆப்டிகலி இன்ஆக்டிவ், ஒளிச்சுழற்சி தன்மை அற்றது. ஓகேவா? சோ இந்த கார்பன்ல பார்த்தோம்னா இந்த கார்பன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த கார்பன்ல ரெண்டு குரூப் என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஒரே மாதிரி இருக்கு, இந்த குரூப்பும் ஒரே மாதிரி இருக்கு. சோ இதுவும் அப்படி வேற வேற கைரல் கார்பனே இங்க இல்ல, அதனால இது வந்து என்னது, இதுவும் ஆப்டிகலி இன்ஆக்டிவ், ஒளிச்சுழற்சி தன்மை அற்றது. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் எடுத்துட்டீங்கன்னா இங்க ஒரு குரூப் இருக்கு, இங்க ஒரு குரூப் இருக்கு, இங்க ஒரு குரூப் இருக்கு, இங்க ஒரு குரூப் இருக்கு. சோ இது வந்து கைரல் கார்பன், இங்க எந்த சிமெட்ரியும் இல்ல. சோ இது வந்து ஒளிச்சுழற்றும் தன்மை உடையது. இந்த கார்பனை பொறுத்தவரை இங்க ஒரு குரூப், இங்க சேம் குரூப் இருக்கிறதுனால இந்த கைரல் கார்பன் இல்ல, எனவே ஒளிச்சுழற்று தன்மை அற்றது. அப்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலா இருக்கக்கூடியது வந்து இந்த சி ஆப்ஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா CH3 CH2 CH2 CH3. சோ இந்த சேர்மத்துல ஒரு கிரல் சென்டர் இருக்கு அப்படினா as a கிரல் சென்டர், கிரல் மையமானது உள்ளது, கைரல் கார்பன் காணப்படுகிறது. Which one of the following represents is R configuration? RS configuration சொல்லி ஒரு R வடிவம், S வடிவம் சொல்லி நம்ம RS configuration. RS configuration அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கிரல் கார்பன் இருக்கும்போது அந்த கார்பனை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற குரூப்ஸ்க்கு சொல்லுங்க, அந்த சப்ஸ்டிடியூஷனுக்கு என்ன மற்ற குரூப்ஸ்க்கு என்ன செய்யணும், நீங்க பீரியாடிட்டில நம்பர் கொடுங்க. பீரியாடிட்டி எப்படி நம்பர் கொடுக்கிறது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு. சோ பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு மொத்தத்துல நமக்கு மூணு குரூப், மொத்தம் 4 குரூப் இருக்கு. ஒன்னு Cl, இன்னொன்னு C2H5, இன்னொன்னு CH3, இன்னொன்னு H. சோ இந்த குரூப்புக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா வந்து நம்பரிங் கொடுங்க. நம்பரிங் எப்படி கொடுக்க சொல்லிருக்கேன், அட்டாமிக் நம்பர் அணியின் வந்து எதற்கு வந்து அதிகமா இருக்குதோ அதுக்கு முதல் நம்பர் கொடுங்க. சோ குளோரின் உடைய அட்டாமிக் நம்பர் 70. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுங்க. கார்பன், சோ இது பாத்தீங்க அப்படின்னா இங்க கார்பன் இருக்கு, இங்க கார்பன் இருக்கு. இந்த கார்பன் ஹைட்ரஜனோட அட்டாச்ட் ஆயிருக்கு, 3 ஹைட்ரஜனோட அட்டாச்ட் ஆயிருக்கு. பட் இந்த கார்பன் எப்படின்னா ஒரு கார்பனோடையும் மொத்த குரூப் எப்படின்னா ஒரு சைடுல வந்து 3 ஹைட்ரஜனோடையும் ஒரு சைடுல வந்து 2 ஒரு கார்பன் 2 ஹைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கு. சோ ஒரு கார்பன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கார்பன் தான் இந்த கிரல் கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு, இந்த கிரல் கார்பனோட இந்த கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இந்த கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, எது கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. பட் இது வந்து இந்த கார்பன் 3 ஹைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கு. சோ இது 2 ஹைட்ரஜன் ஒரு கார்பன் இருக்கனால கார்பன் அட்டாமிக் நம்பர் ஜாஸ்தினால இது செகண்ட் பீரியாடிட்டி கொடுங்க, இது தேர்ட் பீரியாடிட்டி கொடுங்க. ஹைட்ரஜன் லீஸ்ட் அட்டாமிக் நம்பர், சோ இது வந்து ஃபோர்த் பீரியாடிட்டி. சோ இப்படி கொடுக்கும் பொழுது இந்த 1 2 3, சோ இந்த காம்பவுண்ட் நீங்க எடுத்துக்கிடுங்க. இந்த காம்பவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க நம்பர் கொடுங்க. நம்பர் கொடுக்கும் பொழுது இது 1, this is 2, this is 3, this is 4. சோ இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் இந்த வடிவம் பார்க்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த லீஸ்ட் பீரியாடிட்டி வந்து இதுக்கு கீழ பாட்டம், இந்த பாட்டம்ல இருக்கணும், கீழ இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த பீரியாடிட்டி நம்பர் எப்படி ரொட்டேட் ஆகி எப்படி வந்து இருக்குன்னு பாருங்க. கிளாக்வைஸ் இருக்கா ஆன்டி கிளாக்வைஸ் இருக்கான்னு பாருங்க. இங்க இருக்கு அப்படின்னா இது ஆன்டி கிளாக்வைஸ்ல இருக்கு. சோ ஆன்டி கிளாக்வைஸ்ல இருந்துச்சுன்னா S கான்ஃபிகரேஷன், S வடிவம். கிளாக்வைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா R வடிவம். சோ இங்க பாருங்க, இதுலயும் பாட்டம்ல இருக்கு. இதுலயும் வந்து லீஸ்ட் கான்ஃபிகரேஷன், லீஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து நமக்கு பாட்டம்ல இருக்குது. சோ பாட்டம்ல இருக்கும்போது நீங்க இங்க பாருங்க 1 2 3, ஓகே 1 2 3 வருது. சோ இந்த வடிவம் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கு அப்படின்னா கிளாக்வைஸ் ரொட்டேஷன் இருக்கு, கிளாக்வைஸ் டைரக்ஷன் இருக்கனால இது R கான்ஃபிகரேஷன். ஓகேவா? இது வந்து எப்படி இருக்குது R கான்ஃபிகரேஷன். சோ நமக்கு கேட்டது என்ன, R கான்ஃபிகரேஷன் R வடிவத்தை சொல்லுங்க தான் சொல்லிருக்கேன். சோ பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த லீஸ்ட் இது வந்து எங்க இருக்கணும், பாட்டம்ல இருக்கணும். சோ இந்த பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் Aலையும் Cலையும் வந்து நமக்கு லீஸ்ட் வந்து பாட்டம்ல இருக்கு. ஓகே, சோ அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு இன்டர் கன்வர்ஷன் பண்ணனும். ரெண்டு தடவை இந்த குரூப்ஸை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இந்த லீஸ்ட் நம்பர், லீஸ்ட் பீரியாடிட்டி உள்ளத வந்து நீங்க கீழ கொண்டு வாங்க. சரியா? சோ இங்க லீஸ்ட் பீரியாடிட்டி வந்து கீழ இருக்கறனால இந்த ரெண்டு காம்பவுண்ட்லயும் கீழ இருக்கறனால நம்ம கரெக்ட்டா சொல்றோம். அந்த சைடுல ஆன்டி கிளாக்வைஸ்ல இருக்கு, இதுல வந்து கிளாக்வைஸ்ல இருக்கு. சோ கிளாக்வைஸ்ல வந்துச்சு அப்படினா அது R கான்ஃபிகரேஷன், ஆன்டி கிளாக்வைஸ்ல வந்துச்சுனா S கான்ஃபிகரேஷன் சொல்றோம். சோ இந்த ரெண்டு காம்பவுண்ட பொறுத்தவரை அந்த ரெண்டு காம்பவுண்டையும் நம்ம எப்படி R S கான்ஃபிகரேஷன், அந்த கான்ஃபிகரேஷன் எப்படி பார்க்கிறது, வடிவத்தை எப்படி பார்க்கிறது அப்படின்னு சொல்ல தெரியணும் அப்படின்னா முதல்ல ரெண்டு கன்வர்ஷன் பண்ணலாம், ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இன்டர்சேஞ்ச் சொல்லுங்க. சோ முதல்ல எடுத்துங்க RH CH3
C2H5 then என்ன செய்யணும் Cl. சோ இந்த கான்ஃபிகரேஷன் இதுல வந்து கிளியர்லி கொடுங்க. நீங்க கிளியரா இது 1 இது 2 இது 3 இது 4. சோ நமக்கு இங்க என்ன இல்ல இந்த லீஸ்ட் பீரியட் உள்ளது கீழ இல்ல. சோ அப்ப என்ன செய்யணும் அப்படினா இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணனும். ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டீங்கன்னா கான்ஃபிகரேஷன் சரி பார்க்க முடியாது. ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணனும். அப்ப ரெண்டு இன்டர்சேஞ்ச் எப்படி பண்ண முடியாதோ இப்போ ரெண்டு இன்டர்சேஞ்ச் எப்படி பண்ணனும் அப்படினா அந்த லீஸ்ட் இல்லையா லீஸ்ட் பீரியாரிட்டி உள்ளது கீழ வர மாதிரி கீழ இருக்கக்கூடியது அந்த லீஸ்ட் பீரியாரிட்டிக்கும் இந்த பாட்டம்ல இருக்கக்கூடியதுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணனும். சோ லீஸ்ட் பீரியாரிட்டிக்கும் இந்த பாட்டம்ல இருக்கக்கூடிய இந்த குரூப்புக்கு இடையில நீ ஃபர்ஸ்ட் இடையில இன்டர்சேஞ்ச் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணனும். ஃபர்ஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணீங்க அப்படினா நமக்கு C2H5 இது CH3 சோ இந்த H கீழ வந்துரும் இந்த Cl வந்துரும். ஓகேவா? சோ செகண்ட் என்ன அப்படினா இன்னும் ரெண்டு பிக்சர் இருக்குங்க அது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணனும். சோ அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணீங்க அப்படினா இது CH3 இது H ஆல்ரெடி இருக்கிற அப்படியே போடுங்க. இந்த சைடு வந்து C2H5. சோ ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா பண்ணா மட்டும் தான் அந்த வடிவம் மாறாம வரும். கான்ஃபிகரேஷன் மாறாம வரும். ஒரு இன்டர்சேஞ்ச் இஷ்டத்துக்கு இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இன்டர்சேஞ்ச் எப்படி பண்ணனும்னா லீஸ்ட் பீரியாரிட்டிக்கும் அதுக்கு கீழ இருக்கக்கூடிய பாட்டம்ல இருக்கக்கூடியதுக்கு இடையில இன்டர்சேஞ்ச் பண்ணனும். செகண்ட் என்ன பண்ணனும் அப்படினா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு குரூப்புக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணனும். சரியா? இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா இப்ப லீஸ்ட் பீரியாரிட்டி கீழ வந்துச்சு. சோ 1 இது 2 இது 3. அப்ப இங்க பாத்தீங்க அப்படினா ஆன்டி கிளாக்வைஸ் இது எஸ் கான்ஃபிகரேஷன். ஆன்டி கிளாக்வைஸ் வந்துச்சு அப்படினா இது வந்து எஸ் கான்ஃபிகரேஷன். சோ செகண்ட் இன்னொன்னு என்ன பார்த்தோம் அப்படினா வந்து இன்னொன்னு இந்த இடத்துல C இதை நீங்க பாத்துக்கணும். சோ C பாருங்க CH3 Cl H C2H5. சோ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. மறுபடியும் இன்டர்சேஞ்ச் பண்ணீங்க அப்படினா என்ன கிடைக்கும் அப்படினா எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணனும் ஃபர்ஸ்ட் லீஸ்ட்க்கும் பாட்டம்ல இருக்கக்கூடியது. சோ அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணீங்க அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும்னா பாட்டம்ல இருந்து போடுவாங்க C2H5 இங்க வந்துரும். சோ CH3 Cl. சோ செகண்ட் என்ன பண்ணனும் மத்த ரெண்டுக்கு இந்த ரெண்டையும் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணீங்க அப்படினா என்ன கிடைக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டு Cl இது CH3 கேட்டா H இது C2H5 வரும். சோ இப்போ நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணீங்க அப்படினா இது லீஸ்ட் இல்லையா? சோ இது 1 இது 2 இது 3. சோ இதுவும் அகைன் என்ன வரும் அப்படினா S தான் வரும். ஆன்டி கிளாக்வைஸ் தான் இருக்கும். சோ இது வந்து என்னது S தான். சரியா? சோ R எதை மட்டும் சொல்லணும் அப்படினா வந்து இது மட்டும் தான் நமக்கு வந்து R. சரியா? சோ நெக்ஸ்ட் பாருங்க 12th क्वेश्चन. 12th क्वेश्चन வந்து which of the following biphenyls is optically active? சோ இது பாத்தீங்கன்னா பின்வரும் பைஃபினைல் சேர்மத்தில் ஒளிச்சுழற்றும் தன்மை உடையது எது? பைஃபினைல் சேர்மத்தை பொறுத்தவரை அங்க ஒரு முக்கியமான ஒரு கான்ஃபிகரேஷன் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒளிச்சுழற்றும் தன்மை எதை ஒத்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா இந்த சேர்மங்கள் இருக்கு பாருங்க ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் இருக்கணும். ப்ராப்பர் பதிலீடு செய்யப்பட்டிருக்கணும். எந்த இடத்துல அப்படின்னா இது பைஃபினைல் சொல்லுவாங்க. அதுல ரெண்டு பென்சின் வளையத்தை நம்ம இப்படி சேர்த்து வச்சோம்னா இதான் வந்து பைஃபினைல். ரெண்டு ஃபினைல் தோடிய சேர்த்து பைஃபினைல். இதுல அந்த ஆர்த்தோ பொசிஷன் இல்லையா? இந்த ஆர்த்தோ பொசிஷன்ல ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் முறையான பதிலீடுகள் செய்யப்பட்டிருக்கணும். முறையான பதிலீடுனா இப்படி இருக்கணும். ஆர்த்தோ பொசிஷன் இந்த ரெண்டு ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே ஒரே மாதிரி குரூப் இருந்துச்சுன்னா இது முறையான பதிலீடுகள். சோ முறையான பதிலீடுகள் இருக்கிறதுனால அந்த ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கொள்ளிட தடை ஏற்படும். சோ அந்த கொள்ளிட தடை காரணமாக இந்த பைஃபினைல் ஆனது ஒளிச்சுழற்று தன்மையை பெறும். சோ இங்க பாத்தீங்க அப்படினா இங்க ஆர்த்தோ பொசிஷன் எதுவுமே இல்ல. அப்ப இங்க ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் இல்ல. இது ஒளிச்சுழற்று தன்மை அற்றது. இங்க பாத்தீங்க அப்படினா இங்க தான் ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. இப்படி இருக்கணும். ஒரே மாதிரியான குரூப். தெரியல இந்த மாதிரி ஒரே மாதிரியான குரூப் இந்த ஆர்த்தோ பொசிஷன்ல வந்து பைஃபினைல்ல क्वेश्चन கேட்டாங்க அப்படினா இந்த இடத்துல ஒரே மாதிரியான குரூப் இருக்க மாதிரி பாத்தீங்க அப்படி இருந்துச்சு அப்படினா அந்த குரூப் வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வரும். அடுத்து பல்கியர் குரூப் வந்துரும். சரிங்களா? இந்த மாதிரி பல்கியர் குரூப் வந்துருந்துச்சு அப்படினா அந்த ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வரும். ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கும். சோ இதுல வந்து ஒளிச்சுழற்றும் தன்மை உடையது இதுதான். இங்க ஆர்த்தோ இருக்குது. இங்க ஆர்த்தோ இருக்குது. இதுலயே ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் இல்ல. இங்க குரூப் இல்ல. சோ இங்கேயுமே வந்து இல்ல ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் கிடையாது. சோ ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் இல்லாதனால அந்த CEDயும் Aலையும் வந்து ஆப்டிகலி ஆக்டிவ் கிடையாது. இந்த ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் முறையான பதிலிகள் ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்குது. சோ இதுதான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து ஆப்டிகலி ஆக்டிவ் ஆகும். இந்த மாதிரி ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால ஸ்லோ இன்டர்சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்டிகலி ஆக்டிவ் இருக்கிறதுனால இதனுடைய இன்னொரு கான்ஃபர்மேஷன் ஆப்டிகலி ஆக்டிவ் அப்படின்னா இது ஒரு ஐசோமர் இருக்கும். இன்னொரு ஐசோமர் கிடைக்கும்.
சரிங்களா? அப்படி கிடைக்கக்கூடிய இந்த ஐசோமர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்ரோப் ஐசோமர் சொல்லுவோம். அட்ரோப் மாற்றியங்கள் சொல்லுவோம். இந்த பைஃபினைல் அல்லீன்ஸ் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய மாற்றியங்கள், இந்த ஸ்டெரிக் இண்டெக்ஸ்ல கிடைக்கக்கூடிய மாற்றியங்கள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்ரோப் ஐசோமர்ஸ். நம்ம புக்ல இருக்கு அட்ரோப் ஐசோமர்ஸ் சொல்லுவோம். ஓகே. So next question பாருங்க. Two possible stereoisomers of the compound CH3COH which are optically active. என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து இந்த சேர்மம் வந்து ஒளிச்சுழற்றும் தன்மை உடையது அப்படின்னா இந்த சேர்மத்தில் இரண்டு மாற்றியங்கள் ஒளிச்சுழற்றும் தன்மையை கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு மாற்றியங்கள் ஒளிச்சுழற்றும் தன்மையுடைய இந்த இரண்டு மாற்றியங்கள் எதை குறிக்கும்? என்னன்னா அப்படின்னா என்சோமர்ஸ், மீசோமர்ஸ், டயஸ்டீரியோமர்ஸ், அட்ரோப் ஐசோமர்ஸ். மீசோமர்ஸ் வந்து இது வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ்ல வரும். சரிங்களா? அதனால இங்க நம்ம என்ன செய்ய தேவையில்லை, இத பார்க்கலாம். அப்ப இந்த மூணுல எதுன்னு தான் பார்க்கணும். இந்த மூணுல பாத்தீங்க அப்படின்னா இரண்டு மாற்றங்கள் ஒளிச்சுழற்சி தன்மை உடையது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இரண்டு மாற்றங்கள் தான். ஒன்னு டி மாற்றம், இன்னொன்னு எல் மாற்றம். டி ஐசோமர், எல் ஐசோமர். ஒளிச்சுழற்சி இந்த ஆப்டிகலி பிளேன் போலரைஸ் லைட். சரிங்களா? தள முனையற்ற ஒளியை பலபலமாக சுழற்றுச்சு அப்படின்னா கடிகாரம் திசை சுழற்றுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து டி ஐசோமர் சொல்லுவோம். கடிகாரம் சுழற்று திசைக்கு எதிர் திசையில் சுழற்றுச்சு அப்படின்னா அதை எல் ஐசோமர் சொல்லுவோம். அந்த டிஎல் ஐசோமர்ஸ் தான் இந்த கிடைச்ச ஆப்டிகல் ஆக்டிவ் வந்து டி ஐசோமரும் எல் ஐசோமரும் கிடைக்கும். டிஎல் ஐசோமர் இரண்டு அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா எனன்சியோமர் சொல்லுவோம். டிஎல் ஐசோமர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? எனன்சியோமர்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? இந்த டயஸ்டீரியோமர்ஸ் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா டி ஐசோமர்ஸ் மற்றும் மீசோ ஐசோமர்ஸ். டி ஐசோமரும் மீசோ ஐசோமரும் என்ன வரும் அப்படின்னா டயஸ்டீரியோ ஐசோமர்ஸ் சொல்லுவோம். ஓகே, இது அட்ரோப் ஐசோமர்ஸ் சொல்ற இந்த பைஃபினைல்ல வரக்கூடிய சேர்மன்ல தான் உங்களுக்கு என்ன வரும்? அட்ரோப் ஐசோமர்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ விடை வந்து என்னது? ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கக்கூடிய ரெண்டு ஐசோமர்ஸ் சொல்லக்கூடிய என்னது? எனன்சியோமர்ஸ் சொல்லுவோம். எனன்சியோமர்ஸ்னா டிஎல் ஐசோமர்ஸ் எனன்சியோமர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் யூஸ் பாருங்க. Give Sagas representation for the following compound. சரிதா? கீழ்க்கண்ட சேர்மத்துடைய சாகாஸ் அமைப்பை கூறு. சோ இந்த சேர்மத்துக்கு நமக்கு சாகாஸ் அமைப்பு சொல்லுவோம். சோ இந்த அமைப்பு எப்படி ஏற்படுதுன்னா இது நம்ம ஃபிஷர் அமைப்புன்னு சொல்லுவோம். இந்த இதோட ஃபிஷர் அமைப்பு. இது வந்து ஒரு 2D அமைப்பு. சரிதா? சாகாஸ் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு 3D ரெப்ரசன்டேஷன். சாகாஸ் அதாவது இது வந்து நியூமன் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். இது வந்து நியூமன் அமைப்பு. சோ இதெல்லாம் வச அமைப்புகள்னு சொல்லுவோம். சரியா? சோ கான்ஃபர்மேஷன் சொல்லுது, கான்ஃபர்மேஷன் வச அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ இந்த ஃபிஷர் அமைப்பை நம்ம சாகாஸ் அமைப்பாக மாற்றணும். சோ இந்த பாத்தீங்க அப்படின்னா பொதுவா இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது ஃப்ரண்ட் கார்பன். இது என்னது? ஃப்ரண்ட் கார்பன். சோ இது வந்து பேக் கார்பன். இந்த ரெண்டு கார்பன் இது வந்து என்னது? பேக் கார்பன். ஓகேவா? சோ இந்த ரெண்டு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளேனுக்கு எப்படின்னா பிலோ தி பிளேன் சொல்லுவோம். பிளேனுக்கு அந்த சைடு இந்த போர்டு இருக்கு, அந்த போர்டுக்கு பின்னாடி இருக்கு. இந்த குரூப்ல என்ன இருக்கு அப்படின்னா இந்த குரூப்ஸ் H, OH இதெல்லாம் போர்டுக்கு முன்னாடி இருக்கு. இது வெச் டேஷ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இப்படி இருக்கும். இது CH3, இந்த கார்பன் கார்பன் அதே பிளேன்ல இருக்கும். இந்த இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா இது வந்து OH. இப்படி எழுதணும் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா H இப்படி எழுதுவோம். சோ இதெல்லாம் வந்து இப்படி டேஷ் டேஷ் போட்டோம் அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பாண்ட் வந்து இந்த போர்டுக்கு பின்னாடி இருக்குன்னு அர்த்தம். பிலோ தி பிளேன். இது வந்து எபோ தி பிளேன். இப்படி வந்து ஸ்மால் லைன்ஸ் போட்டோம் அப்படின்னா இது வந்து எபோ தி பிளேன் இப்படி இருக்குன்னு அர்த்தம். சரியா? சார் இத புரிஞ்சுக்கங்க. இதுக்கு அடுத்து இங்க வாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா இது கீழ இருக்கு. இது பிலோ தி பிளேன், இது வந்து எபோ தி பிளேன். சோ இந்த இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் எல்லாமே என்னன்னா லெஃப்ட் சைடுல இருக்குது. இந்த ஹைட்ராக்சி குரூப் எப்படின்னா ரைட் சைடுல இருக்கு. ஓகே, இத மட்டும் வெச்சுக்கங்க. நான் பண்றேன். இப்போ நீங்க ஒரு Y ஷேப் இப்படி போடுங்க. Y ஷேப். ஓகே, Y ஷேப். இங்க நீங்க வெச்சீங்கன்னா கொஞ்சம் நேரா ஸ்லாண்டிங்கா இன்னொரு Y ஷேப் போடுங்க. சோ அந்த சைடுல நீங்க இங்க இருந்து பாருங்க. இங்க இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. இது லெஃப்ட், இது ரைட். இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட். ஓகேவா? சோ இது வந்து below the plane. சோ below the plane என்ன இருக்குது? CH3 இருக்குது. சோ CH3 இந்த கார்பனை CH3 போடுங்க. சோ லெஃப்ட் சைடுல என்ன இருக்குங்க? இங்க ஹைட்ரஜன் இருக்குது, இங்க OH இருக்கு. ரைட் சைடுல. சோ இங்க வந்து லெஃப்ட் சைடுல ஹைட்ரஜன் இருக்குது, ரைட் சைடுல OH இருக்குது. சோ நீங்க என்ன செய்யுங்க? இது ஒரு ஸ்லைடிங் லைனால இது பண்ணுங்க. சோ இந்த பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் இங்க இருந்து இந்த வெளிய நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் மறைக்கும். இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ராக்சி மறைக்கும். இந்த CH3 மறைக்கும். இந்த அமைப்பு என்ன சொன்னா எக்லிப்ஸ்டு மறைத்தல் அமைப்புன்னு சொல்லுவோம். எக்லிப்ஸ்டு கான்ஃபர்மேஷன். பொதுவா ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் எதுக்கு எழுதுவோம்? ஃபிஷர் ஃபார்முலா எதுக்கு எழுதுவோம் அப்படின்னா
எக்லிப்ஸ் அமைப்புக்கு தான் எழுதுவோம். எக்லிப்ஸ்னா மறைத்தல் அமைப்புக்கு தான் நம்ம என்ன செய்வோம், இந்த ஃபிஷர் ஃபார்முலாவை எழுதுவோம். இது ஷார்டஸ்ட் ஃபார்முலா எக்லிப்ஸ். இது நம்ம ஸ்டாண்டர்டுக்கு மாத்தணும். ஸ்டாண்டர்ட் மாத்தணும் அப்படினா என்ன செய்யணும் அப்படினா இந்த கார்பன் ஏதாவது ஒரு கார்பன், சோ இந்த கார்பன் என்ன செய்யுங்க அப்படினா ஒரு 180 டிகிரிக்கு தான் ரொட்டேட். சோ இத நீங்க 180 ரொட்டேட் பண்ணீங்க அப்படினா இந்த மேல உள்ள அப்படி போடுங்க H OH CH3. ஓகே, இது அப்படியே போய்டும். இங்க இருந்து இது 180 ரொட்டேட் பண்ணீங்கன்னா எப்படி வந்துரும்னா இது இப்படி வந்துரும். ஓகே, சோ இங்க பாத்தீங்க அப்படினா இந்த 180 நீங்க ரொட்டேட் பண்ணீங்க அப்படினா இந்த CH3 எங்க வரும் அப்படினா இந்த இடத்துல வரும். CH3. ஓகே, இந்த ஹைட்ரஜன் எங்க வரும்னா இந்த இடத்துல வரும். இந்த OH எங்க வரும்னா இங்க வரும். சரியா? சோ CH3 CH1. சோ இந்த மாதிரி அமைப்பு எதுல வருது அப்படிங்கறத பாருங்க. சோ இந்த மாதிரி அமைப்பு ஓகே இங்க பாருங்க. சோ இந்த அமைப்பு எதுல வருதுன்னு பாருங்க. இந்த அமைப்பு கரெக்ட்டா பாத்தீங்க அப்படினா A அப்படிங்கிறது. சோ நியூமன்ல சாரி ஃபிஷர்ல இருந்து நீங்க ஷார்டாஸ்க்கு மாத்துறதுக்கு என்ன செய்யுங்க அப்படினா வந்து இதுல லெஃப்ட்ல உள்ளத அப்படியே அந்த இதுல லெஃப்ட் சைடு போடுங்க. OH வந்து ரைட் சைடுல காட்டுங்க. சோ இது வந்து below the plane வந்து இந்த ரெண்டையும் போட்டுருங்க. சோ இத 180 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். சரியா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு நேர் எதிர் சொல்றா நேர் எதிர் அமைப்பு. எக்லிப்ஸ் அப்படிங்கிறது மறைத்தல் அமைப்பு. இந்த காம்பவுண்ட்ல இந்த ஃபாலோயிங் the most stable conformation of n butanes. சோ பின்வருவனவற்றில் n butaneனுடைய அதிக நிலைப்புத்தன்மையுடைய அமைப்பு எது? அதிக நிலைப்புத்தன்மையுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதெல்லாம் நியூமன் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. சரி, நியூமன் அமைப்பு வச அமைப்புகள், நியூமன் கான்ஃபர்மேஷன் சொல்றோம், நியூமன் வச அமைப்புகள். இந்த நியூமன் வச அமைப்புகள்ல பாத்தீங்க அப்படின்னா இது ஒவ்வொரு என்னன்றது பார்க்கணும். இது எல்லாமே எக்லிப்ஸ். எக்லிப்ஸ் அப்படிங்கிறது மறைத்தல் அமைப்பு. சோ இது வந்து பகுதியாக வச்சிருக்க, அதனால இது வந்து இடைநிலை காட்ச் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இடைநிலை அமைப்புகள் இதெல்லாம் காட்ச் ஃபார்முலா. சோ இதுவும் என்ன அப்படின்னா வந்து இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இது ஸ்டாண்டர்ட் தான், இது பார்ஷியல் ஸ்டாண்டர்ட். சோ இது பார்ஷியல் ஸ்டாண்டர்ட். எப்படி ஏன் பார்ஷியல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து நேர எதிரா இருக்கும். ஃபுல்லி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா வந்து நேர எதிரா இருக்கும். பட் இங்க என்னன்னா ஒரே குரூப் வந்து எதிர் எதிர் திசையில இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா CH3 குரூப் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்ல இருக்கு. இது வந்து ஃபுல்லி ஸ்டாண்டர்ட். ஃபுல்லி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நேர் எதிர்னு சொல்லுவோம். ஃபுல்லி ஸ்டாண்டர்ட் நேர் எதிர். இதுவும் ஸ்டாண்டர்ட் தான், பட் என்ன இல்ல இது பார்ஷியல் ஸ்டாண்டர்ட். சோ ஃபுல்லி ஸ்டாண்டர்ட் ரெண்டு ஒரே குரூப் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கறனால இங்க ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கம்மியா இருக்கும். சோ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்ல கொள்ளிட தடை ஒரே பக்கத்துல எதிரெது ஒரே மாதிரி இருக்கும், எதிரெது திசை இருக்கறனால அந்த ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கம்மியா இருக்கறனால ஃபுல்லி ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படினா வந்து அது மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்கும். சோ நேரே இருக்கு. சோ மொத்தத்துல பாத்தீங்க அப்படினா இந்த இத பொறுத்தவரை எக்லிப்ஸ் ஃபுல்லி எக்லிப்ஸ் வந்து லெஸ் ஸ்டேபிள். ஃபுல்லி எக்லிப்ஸ்னா முழு மறைத்தல் என்பது லெஸ் ஸ்டேபிள். அதுக்கு அப்புறம் இடைநிலை. அதுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படினா வந்து சார் இது எக்லிப்ஸ். சார் இது வந்து எக்லிப்ஸ் பார்ஷியலி எக்லிப்ஸ். இது வந்து பார்ஷியலி எக்லிப்ஸ். இதுதான் காஸ் ஃபார்முலா. இதுதான் வந்து காஸ் இடைநிலை. ஓகே, இதுதான் இடைநிலை. சோ ஃபுல்லி ஸ்டாண்டர்ட் முதல்ல பாத்தீங்க அப்படினா லெஸ் ஸ்டேபிள் பாத்தீங்கன்னா ஃபுல்லி எக்லிப்ஸ், தென் பார்ஷியல் எக்லிப்ஸ், அதுக்கு அப்புறம் காஸ், அதுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லி ஸ்டாண்டர்ட். சோ அதிக நிலைப்புத்தன்மை உடையது என்ன அப்படினா வந்து ஃபுல்லி ஸ்டாண்டர்ட். ஃபுல்லி ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வந்து அதிக நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்கும். சோ இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 15 கேள்விக்கான விடைகள் இருக்குது. இதே மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து இருக்கும். அதை நீங்க என்ன செய்யுங்க, நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் கூட நீங்க என்ன செய்யலாம் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய கேள்விகளுக்கு விடையளிச்சு பாருங்க. அப்படி விடையளித்தா மட்டும்தான் நம்மளுக்கு நீட் போன்ற தேர்வுகளுக்கு விடையளிக்கக்கூடிய விடையளிக்கக்கூடிய பக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி மாணவர்கள்.